என்னடா நிறையா கெட்டப்லாம் ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைப்பீங்க. தோப்புக்குள்ளே தெரிஞ்சுட்டு இப்போ எங்கே போகிறோன்னா நண்பனுக்கு கல்யாணம், எடப்பாடியில் கல்யாணம். நம்ம சிவகாசி எடப்பாடி கிட்டத்தட்ட ஒரு 270 கிலோமீட்டர், ஒரு 300 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். சோலோவாக இங்கே எங்கே போகிறோம். அதனால் கொஞ்சம் சோலோவாக போகிறனால கொஞ்சம் ப்ரொடக்ஷன்லாம் தேவைனால எடுக்காத ரொம்ப நாளாக கிடப்புலேயே போட்ட ஜாக்கெட்லாம் எடுத்து இன்றைக்கி போட்டு நம்ம சோலோவாக போகிறனால இவ்வளோ ப்ரொடக்ஷனு. வண்டி ரெடி ஆகிடுச்சு. நீ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, க்ளவுஸு, மேப்பு, இப்போதைக்கு டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். 100 கிலோமீட்டர் நம்ம வண்டி போகுதான்னு தெரியல, பார்க்கணும். போயிட்டு நான் இடையில கண்டினியூ பண்ணுறேன். மாப்பிள்ளை வந்து வரலைன்னா கொட்டை ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்காக தான் நம்ம கிளம்பி போகிறோம். எங்கே இருக்கோமா, நம்ம கரூரை தாண்டி திருச்செங்கோடு போகிற ரோட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். எங்கள் அம்மா என்னென்னா போகும்போது பசியோட போகாத அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா லெமன் சாதமும் சைடிஷ்க்கு வந்து காரச்சல் ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்ருக்காங்க. நீ சாப்பிட்டு இன்னொரு 1 hour ட்ராவல் இருக்குது. நீ சாப்பிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது. நான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏய் மாப்பிள்ள நல்லா தான்டா இருக்கு. மாப்பிள்ள லோகி போட்ட செருப்பு பிஞ்சு போயிடும். ஒழுங்கு அப்படியெல்லாம் எதுவும் ஏற்றி போடு. போதும் மாப்பிள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் வந்திருக்கோம். எல்லாரும் என்னென்ன அது கொஞ்சம் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. யாரும் மாப்பிள்ள